आदिनन्दिनि नन्दितमेदिनि विश्वविनोदिनि नन्दनुते गिरिवरविन्द्यशिरोदिनि वाजिनि विष्णुविलाजिनि जिष्णुनुते भगवति केचिनि कण्डकुटुम्बिनि भूरि कुटुम्बिनि भूरि कृते जय जय के महिषासुरमर्दिनि रम्यकवर्धिनि शैलसुते रम्यकवर्धिनि शैलसुते ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டுமென்று கலியுகத்தின் காந்தமலை யோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதம் 10ஆம் நாள் 24/6/2025 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்கள் பாரம்பரிய தெய்வங்களையும் வழிபாடு செய்வதோடு பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இந்த இறைவனுடைய திருவருளும் பெற்றோர்கள் பெரியோர்கள் ஆசிரியர்கள் குருவானவர்கள் இவர்களுடைய ஆசி நமக்கு இருக்கிற பொழுது எந்த நாளும் நமக்கு நல்ல நாளாக அமைந்துவிடக்கூடியதாக இருக்கும். இவர் நாம் இன்று மங்களவாரம் என்கின்ற செவ்வாய்க்கிழமை பல்வேறு அம்பாள் ஆலயங்களிலே சிறப்பான பூஜைகள் வழிபாடுகள் அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடைபெறும். இன்னும் சில ஆலயங்களிலே இந்த ராகு கால நேரத்திலே ராகு கால துர்கா பூஜை வழிபாடுகள் நடைபெறுகின்ற ஒரு சிறப்பு இந்த செவ்வாய்க்கிழமை ராகு காலத்திலே வெள்ளிக்கிழமை ராகு கால நேரங்களிலே இந்த துர்கா பூஜை நடைபெறும். அவ்வாறான பூஜை வழிபாடுகள் நாமும் கலந்து கொண்டு இறைவனை பெறுகின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கும். பொதுவாக இந்த ராகு காலம் என்பது தினமும் இந்த வாரத்திலே 7 நாட்களுக்கும் 1.5 மணி நேரங்கள் ராகு காலம் இருக்கும். அந்த நேரத்தில் எந்த காரியங்கள் செய்தாலும் விருத்தியாகாது, சுபகாரியங்கள் செய்யக்கூடாது என்று ஒதுக்கி வைப்பார்கள். ஆனால் இந்த துர்கா பூஜை வழிபாடுகள் இறை பிரார்த்தனைகளை மட்டும் செய்கின்ற பொழுது அதிகப்படியான சக்தி கிடைக்கும். இந்த ராகு காலத்திலே தான் அன்னை பராசக்தியானவள் கும்பன் சும்பன் நிசும்பன் மகிஷன் மகிஷாசுரன் அதேபோல் இரத்தபீஜன் ரதோத்கடன் என்கின்ற இந்த அசுரர்களை எல்லாம் சம்ஹாரம் செய்த காலம் இந்த ராகு காலம். தீமைகளை அழித்து தேவர்களுக்கு நன்மையை செய்வித்த காலம். அதனால் இந்த ராகு கால நேரத்திலே நாமும் அம்பாளை வேண்டி இந்த பிரார்த்தனைகள் செய்து குங்கும அர்ச்சனைகள் செய்கின்ற பொழுது நமக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்களை துன்பங்களை சோகங்களை வேதனைகளை சங்கடங்களை எல்லாம் நீக்கி நல்லருளை நமக்கு புரிகின்ற வகையிலே இந்த அம்பாளை வேண்டி ராகு கால நேரத்திலே குங்கும அர்ச்சனை செய்து கொள்வது, எலுமிச்சம்பழத்திலே விளக்கேற்றி பிரார்த்தனை செய்து கொள்வது, இவ்வாறான வழிபாடுகள் செய்கின்ற பொழுது இவையெல்லாம் நமக்கு இந்த தோஷங்களை நீக்கி வாழ்வில் உயர்வுகளை தரக்கூடியது. இப்போ பொதுவாக இந்த ஜாதக ரீதியாக செவ்வாய் தோஷம், காலசர்ப்ப தோஷம், நாகதோஷம் இவ்வாறு தோஷங்கள் இருக்கிற பொழுது திருமணங்கள் தடைபெறுவது, திருமணமானவர்கள் குழந்தை இல்லாமல் இருப்பது, இவ்வாறான இந்த தோஷங்களை எல்லாம் நிவர்த்தி பண்ணுவதற்காகத்தான் இந்த ராகு கால நேரத்திலே துர்கா பூஜை வழிபாடுகள் செய்து பிரார்த்தனை செய்கின்ற பொழுது எல்லா நலங்களும் கிடைத்து வாழ்வில் பேரானந்த பெரு வாழ்வு வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம்
அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோம் பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஒன்றில்லை என்று சொல்லுவார்கள். நாங்கள் நினைப்பது, திட்டமிடுவது, எதிர்பார்ப்பது எல்லாமே எங்களுக்கு 100% கிடைத்துவிடும் என்பதல்ல. வாழ்வு எப்பொழுதும் சுமூகமான ஒரு பயணமாக இருக்காமல் இருக்கலாம். ஆண்டவர் இயேசுவினுடைய பணி வாழ்விலே அவருடைய போதனையை கேட்பதற்கு பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்தார்கள், ஒன்று கூடினார்கள். அவருடைய புதுமைகளிலே தாங்களும் சுகம் காணலாம் என்று எதிர்பார்த்து வந்தவர்கள் பலர். இருப்பினும் இயேசுவினுடைய இந்த பணி உடனடியாக 100% பலன் கொடுத்தது என்பதல்ல. அதனால் ஒரு உவமை வழியாக சொல்லுகின்றார். விதைப்பவன் ஒருவன் விதைக்கின்றான். அவன் விதைப்பது சில விதைகள் பாதையோரத்திலே, சில விதைகள் கற்பாறை கல்லு முரடான பகுதியிலே, சில விதைகள் முட்செடிகள் நடுவிலே, சில விதைகள் நல்ல நிலத்திலே விதைக்கப்படுகின்றன என்று. கேட்போருடைய உள்ளங்கள் எத்தகைய நிலைகளை கொண்டிருக்கின்றது என்பதை இந்த உவமை எடுத்து காட்டுகின்றது. இவ்வாறு நல்ல நிலத்திலே விழுகின்ற விதைகள் அவை பல மடங்கு பலன் கொடுத்தன என்று அழகாக கூறுகின்றார். இவ்வாறு எங்களுடைய திட்டங்கள் எப்பொழுதும் நிறைவேறுகின்றன என்பதல்ல. இந்த திட்டங்களிலே நிறைவேறுகின்ற வேளையிலே அவை 100% அல்ல, குறைவாக, இன்னும் சற்று குறைவாக, இன்னும் சற்று குறைவாக அவை நிறைவேறப்படலாம். இங்கு நாங்கள் எந்த மனநிலையோடு செயல்பட போகின்றோம்? எப்பொழுதும் எங்களுடைய எதிர்பார்ப்பு உச்ச நிலைக்கு அவை நல்ல விளைவுகளை ஏற்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்ப்பதும் கனவு காண்பதும், அப்படிப்பட்ட உறுதியான மனதோடு நாங்கள் தொடர்ந்து முயலுவதும் நல்லது, சால பொருத்தமானது. இருப்பினும் அவை எங்களுக்கு எப்பொழுதும் அத்தகைய விளைவுகளை, நற்பயன்களை எங்களுக்கு தரும் என்பதல்ல. அவற்றையும் நாங்கள் எதிர்கொள்வதற்கான மன துணிவு எங்களுக்கு தேவை. கிறிஸ்துவுடைய பணியிலே அவர் விடாமுயற்சியோடும் தொடர்ச்சியாக தன்னுடைய முன்னெடுப்புகளை எடுத்து கொண்டு வந்தார். தன்னுடைய இறுதி மூச்சு வரை அவர் கடவுளுக்கு பிரமாணிக்கமான ஒரு சிறந்த மகனாக, போதகராக, மீட்பராக, விடுதலை வீரராக, தலைவராக திகழ்ந்தார். நாமும் எங்களுடைய வாழ்விலே எத்தகைய தடைகள் வந்தாலும், எங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவாக கிடைக்காமல் இருப்பினும் தொடர்ந்தும் முயலுவோம், தொடர்ந்தும் ஈடுபடுவோம், தொடர்ந்தும் எங்களுடைய பயணத்தை ஆற்றுவோம். இதற்காக ஆண்டவருடைய வரத்தை இந்த வேளையிலே நான் கேட்டு நிற்கின்றேன். ஆமென். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புள்ள நேயர்களே, இறை அடியார்களே, இன்றைய காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இன்றைய நாளையிலே உங்களுக்கு நம்மை பெற்ற பெற்றோர்கள் சம்பந்தமான சில செய்திகளை சொல்லலாம் என நான் விரும்புகின்றேன்.
பெற்றோர்கள் என்போர் தமது பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்க்கின்ற காலத்திலே அவர்கள் மீது காட்டுகின்ற அந்த அன்புடைய அந்த ஆழத்தை நாம் ஒருபோதும் அளந்துவிட முடியாது. அவர்கள் தமது உயிரை விட, தமது சுகதுக்கங்களை விட இன்னும் அதிகபட்சமாக அந்த பிள்ளைகளை மதித்து நடக்கின்றவர்களாக நாம் பார்க்கின்றோம். இரவு நேரத்திலே பிள்ளைகளுக்கு ஏதாவது சுகையினம் ஏற்பட்டுவிட்டால் விடுகின்ற வரைக்கும் அந்த தாய் உறங்கவே மாட்டாள். அந்த பிள்ளைக்காக தன்னுடைய அந்த இரவு முழுவதையும் விழித்திருந்து கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைக்காக தன்னுடைய அந்த நேரத்தை செலவு செய்கின்ற ஒரு நிலைமையிலே பார்க்கின்றோம். அந்த பெற்றோர்கள் பிள்ளைகள் படிக்கின்ற காலத்திலே அவர்களை நல்லொரு கல்வி நிலையிலே ஒரு உயர்வான ஒரு நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் படுகின்ற கஷ்டங்களை எல்லாம் நாம் காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. பொருளாதார ரீதியாக அந்த பிள்ளைகளுக்கு எந்த வகையிலே உதவி செய்ய முடியுமோ அவைகளையெல்லாம் செய்வதிலே அந்த பெற்றோர்கள் கூடுதலாக கவனம் செலுத்துகின்றவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பிள்ளைகளுக்கு ஒரு கஷ்டமோ துன்பமோ வந்துவிட்டால் அதை தம்முடைய கஷ்டத்தை விட அதிகமான கஷ்டமாக அவர்கள் கருதி அந்த பிள்ளைகளுக்கு உதவுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். இதில் சாதி சமய வேறுபாடு எதுவும் பார்க்காமல் எல்லா பெற்றோர்களும் தமது பிள்ளைகள் மீது இதே போல அன்பு காட்டுகின்ற பெற்றோர்களாக இருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதனால் பிள்ளைகளாகிய நாம் நமது பெற்றோர்களை நாம் எவ்வாறு மதித்து நடக்க வேண்டும் என்பதை நாம் மிக கூடுதலாக கவனத்தில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அவர்கள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கின்ற போது அவர்களுக்கு நாம் செய்கின்ற உதவி இருக்கின்றதே, அந்த உதவியை விட, அந்த உபகாரத்தை விட, அந்த சேவைகளை விட அவர்கள் முதிய வயதை அடைந்து விட்டது நேரத்தில்தான் அவர்களுக்கு நாம் கூடுதலாக சேவை செய்கின்ற சேவையாளர்களாக இருக்க வேண்டும். அதனால் பெற்றோர்களுக்கு நாம் செய்கின்ற உதவிகள் உபகாரங்கள் விஷயத்திலே இஸ்லாம் மிக கூடுதலாக வலியுறுத்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா, மனிதனுக்கு தனது பெற்றோர்களுக்கு உதவி உபகாரம் செய்ய வேண்டும் என நாம் நல்லுபதேசம் புரிந்துள்ளோம் என்று திருமறை குர்ஆன் நம்மை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அதனால் பெற்றோர்களை நாம், அதாவது இறைவனை மதிக்கின்ற அந்த மதிப்புக்கு அடுத்த கட்டமாக பெற்றோரை மதிக்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த காலை பொழுதிலே நான் உங்களுக்கு கூறி, பெற்றோர்களை கண்டால் அவர்களுடைய முகத்தை பார்த்து நீங்கள் மகிழ்ச்சிகரமாக புன்முறுவலாக அவர்களை பார்க்க வேண்டும். அவர்களுடைய மனம் புண்படாத அளவுக்கு நீங்கள் அவர்களோடு பேச வேண்டும், கதைக்க வேண்டும். இத்தகைய நல்ல பழக்கமுடையவர்களாக, நல்ல பண்புள்ளவர்களாக இறைவன் நம்மை ஆக்கி அருள்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.